இது சொல்லி இறைவனுக்கு உணர்த்துவதாகவும் அமைகிறது, தாயை தேற்றுவதாகவும் அமைகிறது. நம்மை போன்ற உலகியலில் இருக்கின்ற மக்களுக்கு அவனுடைய உரிமை பொருள் இல்லையா? அவன் இறைவனால் முடியாததென்று ஒரு காரியம் இருக்கிறதா என்றால், அவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல தெய்வம் அது என்பார்கள். ஆனால் அவனால் முடியாது என்று ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே, எங்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே என்று முழு கவலையை தீர்ப்பதாக இந்த பாடல். அந்த தாயினுடைய கவலை மட்டுமல்ல, இந்த உலகோர் கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. 5வது பாடல். கண்ணுழையா காட்டில் கருங்கல் தவளைக்கும் உண்ணும்படி அறிந்து ஊட்டுமவர், நன்னும் நமக்கும் படி அளப்பார் நாரியோர் பாகர் தமக்கும் தொழில் என்னதான். கபிலர் எழுதிய பாடல். கண்ணுழையா காட்டில் கருங்கல் தவளைக்கும். அடர்ந்த காடு, நம்மால உள்ள நுழைய கூட முடியல. அப்படிப்பட்ட இருட்டு, வெளிச்சம் புகாது அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கருங்கல் தவளைக்கு கூட கருங்கல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப எப்படி கல்லுக்குள்ள தேரை போல கருங்கல்லுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் தவளைக்கும், அதுவும் எப்படிப்பட்ட காடு? அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சமே நுழைய முடியாத காடு, நம் கண்ணுக்கு அகப்படாத காடு. இந்த தாய்க்கு ஏத்தா மாதிரி கபிலர் புரிய வைக்கிறார். சொல்லுமா, அப்படிப்பட்ட காடு இருக்கா? அந்த காட்டுக்குள்ள கருங்கல்லுக்குள்ள ஒரு தவளை இருக்கா? அது கூட சாப்பிடணுன்ட்டு எங்கேயோ காடு, கண்ணுக்கு அகப்படாத காடு, சூரிய வெளிச்சம் கிடைக்காத காடு, அங்கே எங்கேயோ ஒரு கருங்கல், அந்த கருங்கல்லுக்குள்ள ஒரு தவளை, அது கூட சாப்பிடணும்னு தெரிஞ்சு உண்ணும்படி அறிந்து ஊட்டும் அவர். அது கூட சாப்பிடணுமேன்னு ஊட்டும் தெய்வமா, ஊட்டும் அவர். அப்படிப்பட்ட கருணை உடைய தெய்வம் நன்னும் நமக்கும் படி அளப்பார். அப்ப நமக்கு அவனை விரும்பி விரும்பி எங்கேயோ அது நினைக்க கூட நினைக்காதுமா. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற தவளை நினைக்க கூட தெரியாது. ஆனா நாம அவனை நினைச்சு போற்றி, எனக்காக இறைவன் இருக்கிறான், என்னை பார்த்துப்பான் என்று அவனை விரும்பி விரும்பி ஏத்தி மகிழ்ந்து தொழும் நம்மை விட்டு விடுவானா? நமக்கும் படி அளப்பான், எப்படி நம்மை கைவிடுவான் என்று நாரியோர் பாகர் தமக்கும் தொழில் என்னதான். நாரியோர் பாகர் என்றால் உமையோர் பாகர். அவர் நம்மளை விட்டு வராமா? சரி, இந்த கடைசி வரி பாருங்க. இறைவனுடைய தொழில் என்ன? வேற ஏதாவது தொழில் இருக்கா? அவருடைய தொழிலே பக்தர்களை காப்பாற்றுவது தானம்மா. தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அவனுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது தானே அவனுடைய வேலை. அப்ப அவன் தொழிலை என்னைக்காவது மறப்பானா? கடமையை மறப்பானா? வேற என்ன தொழில்? எப்படி இறைவனை இது சொல்லி இறைவனுக்கு உணர்த்துவதாகவும் அமைகிறது, தாயை தேற்றுவதாகவும் அமைகிறது. நம்மை போன்ற உலகியலில் இருக்கின்ற மக்களுக்கு, எப்பா கடவுளுக்கு வேற என்ன தொழில் நினைக்கிற? மறக்க மாட்டான், அவன் உன்னை கைவிட மாட்டான். வள்ளல் பெருமானார் சொல்லுவாரு, கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே கனக சபையான் என்று ஊதுது சங்கே. என்னைக்கு நம்மளை கைவிடுவான்? அவனுடைய உரிமை பொருள் இல்லையா? அவன் பெத்தவன் இல்லையா? நம்மளை விட்டுருவானா அவன்? எங்கெங்கு எந்தெந்த உயிர் இருக்கிறதோ அதனுடைய தேவைகளை எல்லாம் தீர்க்கின்ற தெய்வம் நம்முடைய தேவை அறிந்து வந்து செய்யாதா? நிறைவு வரிதான் ரொம்ப அழகு. அவனுக்கு வேற என்ன தொழில் என்று கேட்கிறார். கபிலர் என்ன கேட்கிறாரு? இறைவனுக்கு இதை விட்டா வேற என்ன தொழில்? அப்ப அவன் தொழில கடமையில மறப்பானா? இறைவனுக்கு இருக்கிற தொழில் படைத்தவர்களை, அவனுடைய பக்தர்களை, அவனுடைய குழந்தைகளை காப்பது ஒன்றுதாமா தொழில். இறைவனால் முடியாததென்று ஒரு காரியம் இருக்கிறதா என்றால், அவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல தெய்வம் அது என்பார்கள். ஆனால் அவனால் முடியாது என்று ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? தன்னை அண்டியவர்களை, தனக்கு உரியவர்களை அவனால் காக்காமல் இருக்க முடியாது.
அது மட்டும் அவனால் முடியவே முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் தன்னை அண்டியவர்களை, ஏன் எல்லாரையுமே, தன்னால் உருவாக்கப்பட்டவர்கள் எல்லாமே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே இது அதுன்னு கிடையாது, ஆனால் காப்பாற்றாமல் இருக்க முடியாது. இன்னும் நன்னும் நல்கும் நமக்கும் படியளப்பான்னா, இப்படிப்பட்டவர்களையே அவன் காப்பாற்றாம இருக்கும் பொழுது தீயவர்களுக்கே நன்மை அளிக்கும் தெய்வம். சூது நினைக்கின்ற பாவிகட்கும் நன்மை செய்வான் என்பார் வள்ளல் பெருமான். அப்போ இத்தனை ஒழுக்கத்தோடும் இத்தனை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் அவனே கதி என்று வாழ்கின்ற நம்மை அந்த நாரியோர் பாகன் விடுவானா? இன்னும் அவனுடைய தொழில் என்னம்மா? நம்மை காப்பது தானே, நமக்கு உரியனவற்றை செய்வது தானே. அதனால் அந்த தெய்வம் நமக்கும் படி அளக்கும். நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே, எங்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே என்று முழு கவலையை தீர்ப்பதாக இந்த பாடல். அந்த தாயினுடைய கவலை மட்டுமல்ல, இந்த உலகோர் கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. அதனால் பக்தி செய்வேன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.